புசு புசுன்னு பந்து போல பூரி. அது எப்படி செய்றது? பார்க்கலாம் வாங்க. பூரி செய்யறதுக்கு நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு மட்டும் தான் சேர்க்குறோம். வேற எதையும் சேர்க்கல. கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு போதுமான அளவு தண்ணி சேர்த்து நல்லா திக்கா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு வந்து நல்லா கொஞ்சம் திக்கா பெசஞ்சு எடுக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி லூஸா பெசையக்கூடாது. நான் பெசஞ்சு முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா டைட்டா இருக்கணும். இந்த மாதிரி டைட்டா இருக்கும்போது தான் பூரி நல்லா பொங்கி வரும். அது மாரி பூரி மாவு பெசஞ்ச உடனே நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் வச்சிருந்தோன்னா பூரி வந்து பொங்கி வராது. அதே மாரி பூரி அழுத்துறதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்து அழுத்திக்கோங்க. மாவு போடாதீங்க. திக்னஸ் வந்து இந்த அளவு திக்னஸ் இருந்துச்சுன்னா, ஓட்டை விழுகாம பூரி நல்லா புசு புசுன்னு பொங்கி வரும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம், நம்ம இதில பூரி அழுத்தி வச்சிருக்கோம் இல்லையா? அத இதில சேர்த்துட்டு, சேர்த்த உடனேயே கரண்டி வச்சு கொஞ்சம் அழுத்தி குடுங்க. கொஞ்சம் எண்ணெய் அது மேல கோரி ஊத்தும்போது நம்ம பூரி வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா பொங்கி வரும். இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா, உங்களுக்கும் பூரி நல்லா சாஃப்ட்டா, உப்பலான பூரி கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.